வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொதுக்குழு வழக்கு ஒரு பக்கம் இருக்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போட்ட ஹோமம் தான்றாங்க. பெரிய குளத்தில் ஹோமம் பண்ணிட்டு இருக்க அதை பலன் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் முட்டிக்கிச்சுன்றாங்க. அதன் விளைவு 2026 பார்த்தீங்கன்னா வேலுமணி ஒரு துளி கூட செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பில்லை. ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா திமுக வச்சு ஒரு வழக்கு போட வச்சிட்டாரு. அந்த வழக்கு கூட பார்த்தீங்கன்னா போட்டோன்னே பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கல, எதுவுமே தெரிவிக்கல. ஓபிஎஸ் மகனை தெரிவிச்ச அப்புறம் அன்பரசன், அதாவது வேலுமணியோட சகோதரர் அன்பரசன் பார்த்தீங்கன்னா ஒரு சேலம் இளங்கொண்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வேலுமணி எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாருக்கு, மதுரை மாநாட்டுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாரு, கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிறான்ற மாதிரி சொல்லியிருக்கோன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு அறிக்கை வருவார். அதுக்கு முன்னாடி பேசாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி அதில் என்ன சிக்கல்னா வேலுமணி மட்டும் கிடையாது மாட்டுறது, 11 அரசு ஊழியர்களும் மாட்டுறாங்க. வேலுமணி தாங்குவார், அரசு ஊழியர்கள் தாங்காததுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்கெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி வந்தோன்னே எல்லாமே சொல்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதே மாதிரி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்கிற கண்டிதான் திமுக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. வேலுமணி மேலே வழக்கு இது பண்ணுறாங்க. ஒன்றிணைந்த அதிமுக உருவாகலைன்னா கண்டிப்பாக 2026 சுலபமாக அதிமுக ஜெயிச்சுன்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்காங்க. இப்போ கோவையில் செந்தில் பாலாஜி திருப்பியும் பார்த்தீங்கன்னா வராரு, அமைச்சராக வரப்போகிறோன்றப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு மிகப்பெரிய டஃப் கொடுப்பாரு. வேலுமணியை பார்த்தீங்கன்னா காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் வந்துட்டாங்க. இது வானதி சீனிவாசன் எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி தர ஒரு விஷயம். ஆனால் வேலுமணியும் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை. அவங்க டீம் வச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இறங்கிட்டாங்க. இனி பார்த்தீங்கன்னா என்னதான் எடப்பாடி பழனிசாமி அதிக செல்வாக்கு இருந்தாலுமே வேலுமணி தவிர்க்க முடியாது. வேலுமணி பார்த்தீங்கன்னா முக்கியமான முன்னாள் அமைச்சரும் கூட. இப்போ ஓபிஎஸோட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு தெரிவிக்கும் போது தொண்டர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வேலுமணி வழக்கு போட்டோம்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு தராரு, எடப்பாடி பழனிசாமி மௌனமாகவே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி ஆர்பி உதயகுமார் மோதல். நம்மளுக்கு தெரியும், ராஜவர்மன் சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி கூட தான் இருந்தார் விருதுநகரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு எம்எல்ஏ சீட்டு தரலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமமுக இணைஞ்சார். இப்போ அமமுக ஒரு ஆட்களை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் ராஜவர்மனை கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்படியே இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட சால்வையை போட்டு ஒரு அம்மா துணை செயலாளர் சொல்லிட்டு ஒரு பதவி வாங்கிட்டார். இதுதான் ராஜேந்திர பாலாஜி டென்ஷன். என் மாவட்டத்தில் நான் தான் முடிவு எடுக்கணும், நீ என்ன முடிவு எடுக்கிறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி ஆர்பி உதயகுமாரை மாணவரியாக கிழிச்சிருக்கதா தகவல் வெளியாக இருக்குது. இதனாலவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் யார் விருதுநகரில் வந்தாலுமே பெரிய ராஜேந்திர பாலாஜி மரியாதை கொடுக்குறதில்ல, கண்டுக்கிறதில்ல. ஆர்பி உதயகுமார்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையை எடுத்திருக்காரு, நீ இந்த பக்கம் வந்துடாதன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை ராஜேந்திர பாலாஜி விட்டுருக்கதா சொல்கிறாங்க. இப்போ தென் மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டதாக சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.